ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி பனானா போலி. ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். மைதா வந்து 1 கப்பு, அதாவது 200 கிராம். தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். வாழைப்பழம் வந்து 4 எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து ஒரு 10லேருந்து, முந்திரி வந்து 5. வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. வறுத்த வேர்க்கடலை. நெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன். அடுத்து வந்து ரவை வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம். ஏலக்காய் வந்து 4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 200 கிராம் பிடிக்கும். இதில் நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மைதா 1 கப் மைதா, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு கொஞ்சமாக லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டு 1 மணி நேரம் வந்து நல்லா நான் எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ஸோ நமக்கு வந்து மைதா அதாவது பனானா பொலிக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுட்ரு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் பவுட்ரு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். பாதாம், முந்திரி, ஏலக்காய், அடுத்தது வேர்க்கடலை. நல்லாயிருக்கும் வறுத்த வேர்க்கடலை ஃப்ளேவர். ஸோ இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க. நமக்கு நல்லா பவுடராக வேணும். ஸ்டஃபிங்க்கு தான் இதெல்லாம். ஸோ வாழைப்பழம் வந்து 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் வாழைப்பழத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பெரிய வாழைப்பழமாக 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 வாழைப்பழம் நான் கட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னா ப்யூரி பண்ணுறேன். ஸோ நமக்கு போட்டால் அது கரையிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் அதாவது கொஞ்சம் ப்யூரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ அரைச்சாச்சு. அடுத்தது நான் வந்து நெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி ரவையை வந்து வறுத்துட்ருக்கேன். நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்துடணும். அங்கே பாருங்கள், இது போதும். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து நமக்கு வந்து திரண்டு வரணும். ரவையும் வாழைப்பழமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக வர வரைக்கும் நல்லா வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நல்லா பொடியாக நான் தூளாக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து கரைஞ்சிரட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவு கரைஞ்சிருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாதாம், முந்திரி, அந்த பவுட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுட்ருக்கு பதில் நீங்கள் வெறும் வாழைப்பழம், தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் ரவை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு நீங்கள் திக்னஸ்க்கு வந்து பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம். லைட்டாக பச்சரிசி மாவு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வந்து நமக்கு இதாகிடுச்சு. அந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. நமக்கு பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கெட்டியாக. இப்போ வந்து நெய் ஊற்றி கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரவை வணக்கும் போதே தேங்காய் கூட நீங்கள் வணக்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். துருவின தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து நமக்கு வந்து இதாகிடுச்சு. நான் வந்து கையிலே தட்டிக்கலான்னு வாழை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து கொஞ்சம் நம்மளோட பாம் சைஸுக்கு தட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூர்ணம், அது ஆறிடுச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மூடிட்டு இப்படி மூடும் போது நடுவில் வரதை வந்து மாவு வந்து கொஞ்சம் இப்படி உருட்டும் போது இது பண்ணும்போது எடுத்துட்டுங்க. இல்லைனா இப்படியே அழுத்தி விட்டு கையால் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட தேய்ச்சிக்கலாம். இப்படி அழுத்தி ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து
தட்டி எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மூடி 4 சைடும் நல்லா மூடி அழுத்திக்கலாம். நீங்கள் வந்து கவரும் யூஸ் பண்ணிக்கலாம், பாலித்தீன் நல்லா தின்னான கவரு, இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் கூட நீங்கள் வந்து தேய்ச்சி போட்டுக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் நல்லா இழுத்து நல்லா தேய்க்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணாலும் வரும். ஏன்னா மைதா இல்லையா, நமக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு மீடியம் சைஸ் நான் வந்து எனக்கு இந்த சைஸ் ஓகே, அதனால் நான் அழுத்தி எடுத்திருக்கேன். நான் தோசைக்கல்லும் போட்டிருக்கேன், அது சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இது 2ஐயும் அழுத்தி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். ஸோ வாங்க, கல் சூடு ஏறிருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நீங்கள் அழுத்தி எடுத்துக்கோங்க. கல் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம 2ம் போட்டுடலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. நெய் ஊற்றி இதுதான் பண்ணுறேன். நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லாயிருக்கும். அந்த பனானா ஃப்ளேவர்லாம் உள்ளார ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், 2 சைடும் நல்லா நமக்கு வந்து வெந்துருச்சு. எடுத்துடலாம். இன்னும் 2 அழுத்தி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 வந்து வரும் ஒரு கப்புக்கு. நீங்கள் வெறும் வாயிலே இந்த பூர்ணம் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த பனானா போலி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.